நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் கருப்பு மெயினா பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. சேலம் கருப்பு கிடா லைவ் வெயிட்ல குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. லைவ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு 30 குட்டி இருக்குங்க. அது இல்லாம வெள்ளி, சனியில வந்தீங்கன்னா ஒரு 60, 70 குட்டி மேக்ஸிமம் இருக்குங்க. ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணையெல்லாம் எடுக்கிறது இல்லைங்கண்ணா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுல நேரடியா போய் நம்ம மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாரி தான் பார்த்து எடுப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேயுமே வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கொண்டாந்து விட்டுருவோங்கண்ணா, மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நீங்க எப்போ வந்தாலும் சரி, காலையில வந்தாலும் சரி, மதியம் வந்தாலும் சரி, சாயந்தரம் எப்போ வந்தாலும் சரி, எல்லாமே மேய்ஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த குட்டி பிடிக்குதோ நீங்க பார்த்து வெயிட் போட்டு எடுத்துக்கலாங்க. ஆனா சந்தையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தண்ணி வச்சுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கண்ணா. நம்ம அந்த மாரிலாம் கிடையாதுங்கண்ணா. நம்ம மேய்ச்சல்ல வச்சு வளர்த்துறோங்கண்ணா. ஏன்னா நம்ம வந்து 30, 40 குட்டி இருக்குதுன்னா, எல்லாத்துக்கும் தண்ணி வச்சு பண்ண முடியாதுங்கண்ணா. நீங்க வந்து ஒரு குட்டி பிடிக்கிறீங்கன்னா, நம்ம அது ஒரு குட்டிக்காக எல்லா குட்டிக்கும் தண்ணி வைக்க மாட்டோங்கண்ணா. நம்ம எப்பவுமே மேய்ச்சல் தான். வணக்கம் சதீஷ். வணக்கங்கண்ணா. இப்போ நம்ம வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க? அண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சங்ககிரி கோட் ஃபார்ம்லேருந்து நான் பேசுகிறேங்கண்ணா. நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவேஸில் திருமலை நகருக்கு பேக் சைடில் இருக்குங்கண்ணா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் கருப்பு மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோங்கண்ணா. சேலம் கருப்பு கிடா லைவ் வெயிட்டில் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே என்ன ரகங்க? சேலம் கருப்புங்கண்ணா. சரிங்க. குறிப்பிட்ட அளவுக்கு செம்மலியும் இருக்க மாட்டேருக்குது. ஆமாங்க, நம்மகிட்ட செம்மறி இருக்குங்க. அதிகமாக இல்லைங்க. செம்மறி வந்து இப்போ தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் கருப்பு தான் அதிகமாக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே முழு கருப்புங்களா எப்படிங்க? முழு கருப்பு தான் மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்குங்க. ஏதோ 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ச் வந்தது இருக்குங்க. ஒயிட்டு அந்த மாதிரி கலந்தது வருங்க. இது வந்து இப்போ எத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க? நம்ம வந்து ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மகிட்ட வாங்க வரம்பேருந்தா எதுவுமே எத்தனை கிலோ வெயிட்ல எந்த ரகத்தில் சரி என்ன சைஸில் இருக்குங்க நம்மகிட்ட? ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 15 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் இருக்குங்க. லைவ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 30 குட்டி இருக்குங்க. அது இல்லாமல் வெள்ளி சனியில் வந்தீங்கன்னா ஒரு 60, 70 குட்டி மேக்ஸிமம் இருக்குங்க. நீங்கள் எப்போ வந்து கிடா கேட்டிங்கனாலும் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோங்க. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வளர்ப்புக்கு பொட்டை ஆடு கேட்டாங்கன்னா இருக்குமா, இல்லை நம்மகிட்ட இது கிடா குட்டி மட்டும்தான்? இல்லை, கிடா குட்டி மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. சரிங்க. இப்போ என்னைக்கு வந்தால் அதிகம் நம்மக்கிட்ட வாங்கலாங்க? நம்மகிட்ட வெள்ளி, சனி அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அந்த டைமில் வந்தீங்கன்னா எத்தனை குட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா. அதே மாதிரி நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் கால் பண்ணிவிட்டு வாங்க. என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஏன்னா நிறைய பேர் லாங்லேருந்து வருவீங்க. நம்மக்கிட்ட நீங்கள் நினைக்கிற சைஸில் இருக்கான்னு கேட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இங்கே வாங்கும்போது ஏதாவது நோய் தொற்று அபாயம் ஏதாவது வந்துருமா? ஆனால் அதெல்லாம் எதுவுமே வராதுங்கண்ணா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதே தெளிவான குட்டிங்க தான் எடுப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக சாமிக்கு அந்த மாதிரி வெட்டுறீங்க அந்த இதுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் நம்ம எல்லாமே பார்த்து இப்போ தெளிவாக தான் எடுப்போம். நம்மகிட்ட தெளிவான குட்டிங்க தான் இருக்கும். அந்த தொச்சம், கொம்பு உடைஞ்சது இந்த மாதிரி குட்டிங்க எடுக்க மாட்டோம் சாமி கொடுக்கறனால. எல்லாமே தெளிவான குட்டிங்களாக தான் எடுப்போம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணையெல்லாம் எடுக்கிறது இல்லைங்கண்ணா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டில் நேரடியாக போய் நம்ம மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்த்து எடுப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயுமே வந்து அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கொண்டாந்து விட்டுருவோங்கண்ணா, மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, காலையில் வந்தாலும் சரி, மதியம் வந்தாலும் சரி, சாயந்தரம் எப்போ வந்தாலும் சரி, எல்லாமே மேய்ஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த குட்டி பிடிக்குதோ நீங்கள் பார்த்து வெயிட் போட்டு எடுத்துக்கலாங்கண்ணா. இப்போ சேலம் கருப்புனா இந்த பக்கம் கொங்கனாபுரம் சந்தை இருக்குது, மேச்சேரி சந்தை இருக்குது. ஆமாங்க. அங்கே வாங்குறதுக்கும் சந்தையில் வாங்குறதுக்கும் உங்ககிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? எதனால் உங்ககிட்ட வந்து வாங்கலாம்? ஆனால் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தண்ணி வச்சுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கண்ணா. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கண்ணா. நம்ம மேய்ச்சலில் வச்சு வளர்த்துறோங்கண்ணா. ஏன்னா நம்ம வந்து 30, 40 குட்டி இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் தண்ணி வச்சு பண்ண முடியாதுங்கண்ணா. நீங்கள் வந்து ஒரு குட்டி பிடிக்கிறீங்கன்னா நம்ம அது ஒரு குட்டிக்காக எல்லா குட்டிக்கும் தண்ணி வைக்க மாட்டோங்கண்ணா. நம்ம எப்போவுமே மேய்ச்சல் தான். மேய்ச்சல் முறையில் பண்ணிட்டு இருக்கிறோங்கண்ணா. அந்த மாதிரி எதுவும் பண்ணுறது இல்லைங்க. நம்மகிட்ட குட்டிங்க தெளிவாக இருக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் போய் சந்தையில் போய் பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோ ஆடு பிடிச்சா எவ்வளோ கறி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. அவங்க வந்து மதிப்பாக சொல்கிறனால உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் உயிராடை வந்து போட்டு கொடுத்துருவோங்கண்ணா. உயிராடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு 11 கிலோ உங்களுக்கு கறி கிடைக்குங்க. அது வந்து அதனால் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட வந்து உயிராடை போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியலனாலும் இவ்வளோ கறி வரும், இந்த குட்டி பிடிச்சிங்கன்னா இவ்வளோ கறி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக கொடுத்துருவோங்க. சரிங்க. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட கடை வாங்குறவங்க வந்து என்ன தேவைக்கு வந்து அதிகமாக வாங்குறாங்க? ஆனால் நம்மக்கிட்ட வர்றவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கோயில் ஃபங்க்ஷன், கோயிலுக்கு வெட்டுறீங்க, வேண்டுதலுக்கு, அப்புறம் வந்து
ஃபங்க்ஷனுக்கு இதுக்காக வெட்டுறீங்க தான் நிறைய பேர் வராங்க. சரிங்க. இப்போ வளர்ப்புக்கு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட குட்டி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா, ம். வாங்கிட்டு போய் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறவங்க, அங்க போயிட்டு எப்படிங்க மேய்ச்சல்ல வளர்க்கலாமா? இல்ல கொட்டில் முறையில வளர்க்கறது தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா? ஆனா மேய்ச்சல்ல வளர்த்துறது தான் பரவாயில்லைங்கண்ணா. நம்மளும் மேய்ச்சல்ல இருந்தா எடுத்துட்டு வரோம். இங்கேயும் மேய்ச்சல்ல தான் இருக்கு. அவங்க மேய்ச்சல்ல வளர்த்தனா நல்லா இருக்கும். இல்ல தீவனம் குடுத்து வளர்க்குற மாரி இருந்தா, எது மாரி தீவனம் குடுத்தா இது பண்ணலாம்? ஆனா தீவனம் பார்த்தீங்கன்னா, நீங்க பசுந்தீவனம் குடுக்கலாங்கண்ணா. பசுந்தீவனம், அடர் தீவனம் குடுத்தும் வளர்த்தலாங்கண்ணா. இப்போ நைட்ல ஒரு டைம், ஈவினிங் டைம்ல அடர் தீவனம் குடுத்தா கொஞ்சம் குட்டி நல்லா growth வருங்கண்ணா. இப்போ நீங்க விற்பனை செய்யறதுல என்ன எடை இருக்கு விற்பனை செய்யறதெல்லாம்? ஆனா நம்ம குடுக்கறது பார்த்தீங்கன்னா, அது 15 கிலோலேருந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்கண்ணா. அந்த வெயிட்ல குடுத்துட்டு இருக்கோங்க. அதுக்கு மேல கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி குடுத்துடலாங்க. இப்போ வளர்ப்புக்கு ஒருத்தவங்க வந்து வெளியூருக்கு வாங்கிட்டு போறாங்க. ம். அப்படிங்கும்போது எல்லா இடத்துக்கும் இந்த சேலம் கருப்பாடு, இந்த ஆடு வந்து செட் ஆகுங்களா எப்படிங்க? ஆனா எல்லாமே செட் ஆகுங்கண்ணா. எல்லா ஏரியாவுக்கும் செட் ஆகுங்க. இப்போ இது வந்து ஒருத்தர் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு தொழிலா செய்றாரு. ம். சேலம் கருப்பாடு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குங்க? ஆனா சேலம் கருப்புன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டா தான் இருக்குங்கண்ணா ரொம்ப. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யாரும் இந்த மாரி பண்றதில்ல, வளர்த்துறதும் இல்ல. அதனால இத எடுத்துட்டு போய் அவிங்க வளர்த்தனால அவிங்களுக்கும் லாபகரமா தான் இருக்கும். ஆனா இப்ப விற்பனைக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னாலேயே வந்து குடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குங்கண்ணா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினா சேலம் கருப்புனால, கருப்பு கிடாங்கிறதுனால தமிழ்நாடு ஃபுல்லா எங்க போனாலும் ரொம்ப டிமாண்டா இருக்குங்கண்ணா. அதனால நம்ம எடுத்துட்டு வந்தாலும் ஒரு 4 to 5 நாள்லயே வந்து நம்மட்ட எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால வந்து நம்ம வளர்ப்புக்குன்னு கொடுக்கும்போது கொஞ்சம் இதா தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மட்ட இருக்கிறத நம்ம குடுத்துடலாம். இப்போ இது வந்து விற்பனை செய்யறது பார்த்தீங்கன்னா, என்ன முறையில விற்பனை செய்றீங்க? அதாவது பீஸ் ரேட்டா? இல்ல கிலோ கணக்குல விற்பனை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆனா நம்ம விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா, எடை கணக்கு தாங்க. லைவ் வெயிட் தான் போட்டு குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. என்ன வெயிட் இருக்கோ லைவ் வெயிட் போட்டு அப்படியே குடுத்துறோங்கண்ணா. ரேட் இன்னைக்கு ரேட் என்ன போயிட்டு இருக்கு? இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 550 போயிட்டு இருக்குங்கண்ணா. ஆடி மாசம்னால. ஆடி மாசம்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கு டிமாண்டா தான் இருக்கும். அது இல்லாம சேலம் கருப்புன்னா இன்னும் டிமாண்டா தான் இருக்குங்க. இது வந்து எப்படி உங்களுக்கு லாபகரமா இருக்கா? இது 6 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நானே பர்சனலா ஒரு 2 தாட்டி வந்து எடுத்திருக்கேன். ஓகே. என் நண்பர்களுக்கு ஒரு 4, 5 தாட்டி சொல்லி இங்க வந்து எடுத்துருக்கேன். ஓகே. அப்படிங்கும்போது உங்களுக்கு இது எப்படி லாபகரமா இருக்கா? எப்படி இருக்கு? ஆனா லாபகரம்னு பார்த்தீங்கன்னா லாபம் இருக்குங்கண்ணா. நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம அதில் வந்து பெனிஃபிட்டாக பண்ணணுங்கண்ணா. வேலை செய்யணும். இப்போ ஒரு நோய் வந்துச்சு, சளி பிடிக்குது அப்படின்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அதை 2 நாளில் வந்து நம்ம சரி பண்ணிடணுங்கண்ணா. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மத்தாட்டுக்கு எல்லாமே பரவிடுங்கண்ணா. நம்ம வந்து 30, 40 வச்சுருக்கோங்கண்ணா. எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி தெளிவாக பண்ணோன்னா லாபகரம் இருக்குங்கண்ணா. சரிங்க. இப்போ ஒருத்தங்க வெளியூர்லேருந்து வந்து எடுக்கிற மாரி இருந்தா, அவங்களுக்கு வந்து டெலிவரி வந்து நீங்க ஏற்பாடு பண்ணி குடுத்துருவீங்களா? எப்படிங்க? ஆனால் டெலிவரி வந்து நம்ம இப்போ எங்கேயுமே பண்ணுறது இல்லைங்கண்ணா. இப்போ அவங்க வெளியூர்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பல்காக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம நேரடியாக எடுத்துகிட்டு போய் பண்ணுறது இல்லைங்கண்ணா. அது என்னன்னு சொல்லிட்டுங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 10 குட்டி எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரு 6 குட்டி அவங்க பிடிக்குது, 4 பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த லாஸ் வந்து நமக்கு தாங்கண்ணா. அதனால் நம்ம உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு எந்த குட்டி பிடிக்குதோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி குட்டி தேர்வு வந்து எப்படிங்க? இப்ப இங்க உங்ககிட்ட ஒரு 30, 40 குட்டி இருக்கு. நான் வந்து பார்க்குற மாரி இருந்து, எடுக்கிற மாரி இருந்தா, தேவைப்படுற குட்டி எடுத்துக்கலாமா எப்படிங்க? ஆனால் நீங்கள் எந்த குட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா. ஒரு குட்டி எடுக்கிறனால எடுத்துக்கலாம், 20 குட்டி எடுக்கிறனால எடுத்துக்கலாங்கண்ணா. எந்த குட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, திருப்தியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க. இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லைங்க. எந்த குட்டி பிடிச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. சதீஷ், இப்போ உங்ககிட்ட நான் குட்டி வாங்கணும். வாங்குற மாரி இருந்தா என்ன ப்ரொசீஜருங்க? ஆனால் நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நம்ம வீடியோ போட்டிருக்கோங்கண்ணா. சங்ககிரி கோட் ஃபார்ம்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்துருங்கண்ணா. நம்ம ரெகுலராக அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போங்கண்ணா. ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிட்டு அதில் போய் நீங்கள் வந்து ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க, எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க. ரொம்ப நன்றி. உங்க தொடர்பு எண் நம்ம குடுத்துடுறோம். ஓகே. உங்க தொழில் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்கள் நண்பர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.